இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கீரை பெட்ஸு. ஸோ அப்பப்போ வீட்டு தேவைக்கு கீரையை போட்டு ஒரு 15 days ஒன்ஸ் வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இப்போ தான் ஊர்லேருந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போயிட்டு வந்தோம். ஸோ அப்போ வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்மில் வந்து நம்மளே போட்டு ஹெல்த்தியாக நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம பண்ணிப்போம். இங்கே நிறையா கத்திரிக்காய் செத்து போயிருக்குல்ல. முன்னாடி வந்து இந்த பெட்ஸில் வந்து மிளகா வச்சுருந்தோம். ஸோ மிளகா நிறையா ஹார்வெஸ்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த வாட்டி கீரையும் ஒரு மாதிரி இது ஷேடோ கலந்த ஒரு இடமா இருக்கிறதுனால நல்லா வருது. ஸோ அப்புறம் இந்த ரிங் பெட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டை இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு விட்டு அப்பப்போ எடுத்துக்குவோம். பாண்டு கூட பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பாண்டு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. ஸோ பெருசாக இல்லை. அது எல்லாமே அந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரவள்ளியெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ எல்லா இடமும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ ட்ரீ ஷேட்ஸில் கூட வரா மாதிரி ஸ்பினாச் வந்து போட்டு அதை வந்து எடுத்துக்கிறோம். 2 கன்று. அப்புறம் இதில் மிளகா நாற்றும் வாங்கிட்டு வந்தது முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ அதுவும் அங்கங்கே நெட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நெட்டு வச்சிட்ருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.